பஞ்சாயத்து நிர்வாகம் நடத்துகிறார்களா இல்லை மணியாட்டுகிறார்களா? கிராம சபை கூட்டத்தில் பாயில் படுத்துக்கொண்டு சமூக ஆர்வலர் ஒருவர் சரமாரியாக கேட்கும் கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைரல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மல்லப்பள்ளி ஊராட்சி பகுதியில் கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று ஊராட்சி மன்ற தலைவர் புரட்சி சந்திரன் தலைமையில் கிராம சபை கூட்டம் 9 மணிக்கு துவங்க இருப்பதாக அறிவிப்பு செய்தி வெளியான நிலையில் 11 மணிக்கு துவங்கி அரை மணி நேரத்தில் கிராம சபை கூட்டம் முடிவுற்றதை கண்டித்து அந்த கூட்டத்திலேயே பாயில் படுத்துக்கொண்டு அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் அதிகாரிகளை சரமாரியாக கேள்வி கேட்க துவங்கியுள்ளார். அப்போது வீடு கேட்க வந்தால் லஞ்சம் கேட்கிறீர்கள், மின்விளக்கு போடுவதில்லை, 500 அடி ஆழ்துளை கிணறு தோண்டிவிட்டு 700 அடியாக கணக்கு காண்பிக்க தருகிறது, கிராம சபை கூட்டத்தை கூட்டி அரை மணி நேரத்தில் ஏன் முடித்தீர்கள், நிர்வாக கணக்கு வழக்குகளை ஏன் படிக்கவில்லை, சமூக பிரச்சினை சார்ந்த ஆர்டிஐ போட்ட நபரின் பெயரை எப்படி நீங்கள் வெளியே சொல்லலாம் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் இங்கே வந்தால்தான் எழுவேன் என்று பிடிவாதம் செய்தது மட்டுமின்றி இங்கு பஞ்சாயத்து நிர்வாகம் நடத்துகிறீர்களா இல்லை மணி ஆட்டுகிறீர்களா என்று கடுமையாக பேசி படுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 9 மணிக்கு நடத்துறீங்களா? நீங்க 11 மணிக்கு ஆரம்பிச்சீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு கிராம சபையா? ஆமாடா இல்ல, வார்த்தை முக்கியம். நானும் பேசுவேன். அவங்க வீடு கேட்க வந்தா லஞ்சம் வாங்குறேன், உங்களை மாதிரி லஞ்சம் வாங்க நினைச்சீங்களா? கேக்குறது ஃபர்ஸ்ட் ஒரு லைட் போட்டு துப்பல உங்களுக்கு. நான் படுத்து தான் பேசுறேன். கிராம சபை கலெக்டர் வரணும் எழ மாட்டேன். ஒரு ஆர்த்த சுடுகாட்டுல ஒரு கிணற போர் போடுறத விக்கிதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. 500 அடி போடுறது 700 அடி மாத்த தெரியுது. எல்லாத்தையும் பண்ணி நீங்க கூட எல்லாம் பண்ணுவீங்க. தூம பண்ணிது இங்க வேலை செஞ்சுட்டு 100 நாள் வேலை வைக்கிறீங்க. 2 வேலை யாரும் கொடுப்பாங்களா? அது கேட்க வந்து அடிக்கிறீங்க, புக்கத்துக்கு அடிக்கிறீங்க. எல்லா வேலையும் நீங்க பண்ணுவீங்க. கேட்டா போட்டோ எடுக்க போட்டோ அவங்க பாத்துறாங்க. கிராம சபை நடத்துங்க சொல்லி முடிக்கிறத விட்டு அதை நீங்க அதை பயன்படுத்தினு நீங்க இது பண்றீங்க. அதுக்குள்ள கிராம சபை முடிஞ்சிருங்க. கிராம சபை முடிஞ்சு நான் படிச்சீங்க, கணக்கு வழக்கு படிச்சீங்களா? சரி மோகன்ராஜ் சரி எந்திரச்சு. நான் எழ மாட்டேன் மேடம். எனக்கு கலெக்டர் வரட்டும் மேடம். சரி எந்திரச்சு உட்காருங்க. நான் எழ மாட்டேன் மேடம். இத காரணம் வச்சு நீங்க கிராம சபை எப்படி முடிச்சீங்க மேடம்? மேடம் அது ஆர்டிஐ போட்டா ஆர்டிஐ போட்டா நாங்க எங்க பேரை நீங்க சொல்லலாமா? பொது இல்ல மேம், நான் சொல்றேன். நீங்க சொல்லலாமா? நீங்க எப்படி சொல்லலாம் மேடம்? நீங்க எப்படி சொல்லலாம்? நான் போட்ட ஆர்டிஐ என் பேர்ல போட்டா நீங்க வந்து ஆல் அவுட் அடிக்க வருது இல்ல மேடம். நான் பொதுவா சொல்றேன் மேடம். நான் சொல்றது எனக்கு கோரிக்கை நான் சொல்றேன். எங்க பேரை எப்படி சொல்லலாமா? ஒரு கலெக்டர் இது தலைவர் சொல்லலாமா? கலெக்டரே சொல்லக்கூடாது மேடம். நாங்க எங்க பேரை நீங்க வெளியே சொல்லக்கூடாது. நாங்க ஆர்டிஐ போட்டா உடனே பேரை சொல்றீங்க. அடுத்த நிமிஷம் மட்டும் ஆர்டர் வைக்கிறாங்க. அப்ப இது பஞ்சாயத்து நிர்வாகமா இல்ல அவங்களுக்கு மணி ஆட்டுற வேலையா? மேடம் எழ மாட்டேன் மேடம். நான் எழ மாட்டேன் மேடம். பட் நாங்க எழ மாட்டேன் மேடம். எம்எல்ஏ எஃப்ஐஆர் கூட போட்டுக்கோங்க மேடம். நான் பார்த்த இதே இல்ல இல்ல மேடம். நான் என் கோரிக்கை எல்லாமே இருக்கு. இப்ப கிராம சபை எப்படி முடிச்சீங்க மேம்? நீங்க எப்படி முடிச்சீங்க கேட்காம சொல்லுங்க. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? 9 மணிக்கு சொன்னீங்க மேடம். 9 மணி சொன்னீங்க. இப்பதான் சொன்னீங்க 9 மணி நீங்க தான் சொன்னீங்க. இப்ப எப்படி 11 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராஜா? நான் இல்ல மேம். என்ன அரை மணி நேரத்துல எப்படி முடிச்சிட்டீங்க மேம்? கணக்கு எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எங்க பக்கல இருக்கு தலைவர் கூப்பிடுங்க.